டியூஸ்டே மார்னிங் டே வந்து இப்படி தான் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும். எப்போவுமே வந்து டியூஸ்டே அப்படின்னாலே சாமி கும்பிடணும். முருகர் வழிபாடு இருக்கிறதால வீட்டில் வந்து முருகரை வெயில் வச்சிருக்கிறதால க்ளீனாக ஃபுல்லாக க்ளீன் பண்ணி க்ளீன் டு க்ளீன் எப்படி சொல்கிற A to Z அது மாதிரி எல்லாமே க்ளீன் பண்ணுவோம். கிச்சன்லேருந்து ஹாலு, பெட்ரூமு எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு துணி எல்லாமே எப்படி சொல்கிறது, எந்த துணியும் வீட்டில் இல்லாமல் எல்லாம் மடித்து வச்சுட்டு க்ளீனாக டியூஸ்டேக்கு மண்டே ஈவினிங்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணி டியூஸ்டே வந்து ரெடி பண்ணி சாமி கும்பிட்ணும். ஏன்னா வந்து அப்போ தான் வந்து எனக்கு ரொம்ப மன திருப்தியாக இருக்கும். முருகரை கும்பிட்டா மட்டும் தான் கொஞ்சம் ரொம்ப மனசு திருப்தியாக இருக்கும். டிஃபன் வெளியே அடுப்பு மேலேயே செஞ்சுக்கலாம். ஏன்னா வந்து கிச்சனில் வந்து கழுவி விட்டதால் அடுப்பு மேலேயே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேமியா தான் செஞ்சோம். கொஞ்சம் நம்மளுக்கு நிறைய வேலை இருக்கப்போ கொஞ்சம் சிம்பிளான ரெசிபி செஞ்சுக்கலாம். அப்போ சேமியா வந்து வெளியே செஞ்சதால் இந்த பேர்படோ செரிஸ் கிட்ட போய் பார்த்தா நிறைய பழம் பழுத்திருந்து பசங்க வந்து மோஸ்ட்லி அதை செடிக்கிட்ட போகாமல் இருந்தாங்க அப்படின்னாவே வந்து நிறைய பழம் பழுத்திருக்கும். நான் பாருங்கள் செம்ம டார்க் கலரில் வேறு இந்த தடவை இப்போ வந்து அந்த டேங்கினஸ் போய் அந்த புளிப்பு போய் கொஞ்சம் தித்திப்பாக கொஞ்சம் இருக்குது. எப்படி சொல்கிறது, கொஞ்சம் தித்திப்பாக கூட ஃபஸ்ட்டுலாம் நாங்கள் சாப்பிடும்போதும் நாங்கள் பழுக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்றோம் போல் ரொம்ப புளிப்பாக இருக்கும். இப்போ நல்லா டார்க்காக வந்த பிறகு இப்போ சாப்பிட்டு பார்க்குறோம் கொஞ்சம் நல்ல தித்திப்பாகவே இருக்குது. யார் வீட்டெல்லாம் இந்த செடி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு பக்கம் வந்து நல்லா தண்ணியும் வந்து சேமியா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. பசங்க பழத்தை வச்சுட்டு ஒரே ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட போகிறோம். மார்னிங்கே வந்து செம்ம குஷியாக இருந்தாங்க சாப்பிட்றதுக்காக. சேமியாவும் ரெடியானதால் பசங்களுக்கு சேமியா சேவ் பண்ணிவிட்டு அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடித்து லன்ச் முடிச்சுட்டு ஈவினிங்காக ஒரு ஸ்நாக்ஸ் ஒன்று செஞ்சோம். கெஜரா தான். யாருக்கெல்லாம் வந்து கெஜரா பிடிக்கும்னு சொல்லுங்கள். ஒரு ஹெல்த்தியான கெஜரா தான் இது. மைதா மாவுலாம் கிடையாது, கோதுமை மாவு தான். கோதுமை மாவு, சர்க்கரை, ஏலக்காய் தூள், எண்ணெய், அப்புறமா வந்து ரவை இது கூட சேர்ந்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி செஞ்சது தான். ஷார்ட்ஸில் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு ஃபுல்லாக லைனாகவே சொல்கிறேன். கண்டிப்பாக ஷார்ட்ஸை பாருங்கள். மீன்வைல் இன்றைக்கி ரொட்டீன் வ்ளாக் அப்படின்றதால வந்து இதில் வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஆட் பண்ணல. பசங்க வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. கெஜரா செய்கிறதுவே வந்து எப்போ முடியும் அப்படின்னாங்க. நான் ஒரு 2-3 டைம்ஸ் எங்கள் வீட்டில் செஞ்சுருக்கேன். சீரியஸாகவே இந்த கெஜரா வந்து செம்ம சூப்பராக இருக்கும். ஹெல்த்தியும் கூட. பசங்களுக்கு வீட்டில் செய்கிறதால எந்த பிரச்சனையும் வராது. இந்த மாதிரி அது வந்து நம்ம லேயராக கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணணும். ஆக்சுவலாக நான் பண்ண பெரிய மிஸ்டேக் என்னென்னா கொஞ்சம் பெரியஸாக கட் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருந்தால் இன்னும் ஈஸியாக இருந்திருக்கும் பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. சரி வந்து வெளியே அடுப்பு மேலே இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ஷிஃப்ட் பண்ணி அடுப்பில் எடுத்து போயிட்டு எண்ணெய் காய வச்சாச்சு. நல்லா வந்து பாருங்கள் இந்த அளவுக்கு டார்க்காக வந்த பிறகு தான் எடுத்தேன். ஏன்னா எல்லோரும் டார்க்காக இருக்கட்டும் சொன்னாங்க குட்டீஸு. அதனால் வந்து நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. எல்லா வேலையும் முடிஞ்ச பிறகு நம்ம பூஜை ரூமுக்கு வந்து பூஜை ரூம் வந்து ரெடி பண்ணியாச்சு. எப்போவுமே வந்து பூஜை பண்ணுறோம் அப்படின்னாவே நம்மளுக்கு பூ இருக்கணும். பூ இருந்தால் தான் எனக்கு வந்து திருப்தியாக இருக்கும் பூஜை பண்ணுறதுக்கு. விளக்கு எல்லாத்துக்கும் பூ அலங்காரம் பண்ணி மன நிம்மதியோட முருகரை கும்பிட்ருவேன். செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலும் 7 இல்லை 8 o'clock ஆனாலும் சரி நம்ம இப்போ தொடர்ச்சியாக ரெகுலராக டியூஸ்டே அப்படின்னா வந்து என்ன சூழ்நிலை வந்தாலுமே சரி சாமி கும்பிட்றணும். இன்கேஸ் ஊரில் ஏதாச்சும் டெத்து அப்படின்னா மட்டும்தான் சாமி கும்பிட மாட்டோம். மற்ற எல்லா நாள்லேயும் முருகரை நல்லா வழிபட்டுட்டு தான் போய் தூங்குவேன். அப்போ மனசே திருப்தியாக இருக்கும். யாருக்கெல்லாம் வந்து முருகர் வழிபாடு பிடிக்கும், யார் வீட்டிலலாம் முருகர் வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வ்ளாக் இவ்வளோ தான் எடுத்தோம். இந்த மாதிரி வந்து கிறிஸ்பியான வ்ளாக் மாதிரி தான் இனிமேல் இருக்கும். எப்படி சொல்கிறது, சின்னதாக ரொம்ப லென்த்தாகவும் இல்லாமல் ரொம்ப போரிங்காகவும் இல்லாமல் A to Z இல்லாமல் எப்படி சொல்லுங்கள் ஷார்ட்டாக என்ன இன்றைக்கி டே ஃபுல்லாக நடக்குது அப்படின்ற வ்ளாக் தான் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். திஸ் இஸ் ஃப்ரம் லாவண்யா.